hello, vanakkam and welcome to the show. இது சினிமா 2.0. எப்பவுமே சினிமா 2.0ல நம்ம சினிமா பத்தின நிறைய விஷயங்கள் பாப்போம் இல்லையா? என்னைக்கும் பார்க்க போறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா. வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்போ ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன படங்களை பத்தி நம்ம பெரிய கலெக்ஷன்லாம் வரல, இன்னும் பாக்ஸ் ஆபீஸ் வரல அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா 1964ல ரிலீஸ் ஆன ஒரு படம் இப்ப ரிலீஸ் பண்ணாலும் அது பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் தான். அண்ட் இந்த படத்தளவுக்கு யாருமே வசூல கொடுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்த ஒரு படமா பார்க்கப்படுது அப்படின்னா B.R. பந்துலு அவர்களுடைய இயக்கத்துல நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன கர்ணன் திரைப்படம் தான். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது சிம்மக்குரலோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கர்ஜிக்கும் கர்ணன் பிரம்மாண்டத்தின் அடையாளம். தர்மம் வெல்ல வேண்டும், அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் செய்யும். தென்னக திரையுலக வரலாற்றில் முதல் முறையாக யார் நீ? கர்ணன், தாய் தந்தையர், குலம். சிறு வயதில் உனக்கு ஒரு மகன் பிறந்து அதை நீ ஆற்றிலே எரிந்து விட்டது உண்மையா? எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன். மானங்காத்த தெய்வமே, என் உயிரிருக்கும் வரை உன் உயிரிருக்கும். உயிரினி என்ற நட்பை, நன்றியை கொண்டுவிடு என்று சொல்வது சோதனை. உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேவை. அளிக்க முடியுமா? தினம் கொடுத்து நவீன தொழில்நுட்பத்துடன் உலக தரத்திற்கு இணையாக நவீன மெருகேற்றம் கர்ணன். என்னை போல் வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி எப்படி? கொடைவள்ளலே வருக வருக. அகன்ற திரையில் டிடிஎஸ் ஒலி மிரட்டலுடன் அதன் தனித்தன்மை குன்றாமல் மனைவியை மனைய வைத்தான். பதிவுள்ளவன் செய்வானா? ஓஹோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. புதுமையான அனுபவமாய் ஐவருக்கும் ஆளுக்கொன்றாக 5 ஊரையாவது கொடு. 5 ஊரா? ஊசி முனையிடம் கூட கிட்டாது. போர்தான் முடிவாக இருக்கும். பிரம்மாண்டத்தின் உச்சமாய் மகாபாரதத்தின் கம்பீரம். மகாரதி கர்ணன் என்ற மதிப்புக்குரியவன் நீ. அர்ஜுனா, அதர்மக்காரா, நீ ஒரு பேடி. மதம் ஏன் நின்று விட்டது? தேக்கால் தரையில் ஆழ பதிந்து இதோடு நீ தொலைந்தாய். நமது பாரத நாட்டின் பொக்கிஷம் கர்ணன். பாயமின் கரங்கள் வலுவிழந்த மலனாக மாற காரணம் தர்மம் அவன் தலையை காக்கிறது. தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. இப்போது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது. அது வேண்டுமா? விரைவில் உங்கள் அபிமான திரையரங்குகளில் தர்ம தேவதையின் தவ புதல்வன் கர்ணன். தருமத்தின் தாயே கலங்காதே. 1964 இருந்து 2024 வரைக்கும் இந்த 60 வருஷத்துடைய கேப்ல இந்த கர்ணன் திரைப்படம் நிறைய தடவை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோடைய பிறந்த நாள் அந்த மாதிரியான டேஸ் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் அப்பவுமே மக்கள் போய் தியேட்டர்ல பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையுமே இந்த படத்தை புதுசா பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. பொதுவாகவே சொல்லணும்னா இந்த கர்ணன் திரைப்படத்துல நிறைய ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு ஸ்பெஷாலிட்டினா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு தான். உன் தாயை சொன்னா நீ உன் சொல்லி நின்றும் பின்வாங்க மாட்டாயே. யார் அந்த தாய்? அறிந்தால் கூறுங்கள். அந்த தாய் எழுந்து சென்று நீ தேடி தெரிய வேண்டுமா? இதோ நான் தான் மகனே, நான் தான் உன் தாய். என் தாயின் பால் நான் கொண்டுள்ள ஆத்திரத்தை சாந்தப்படுத்த கையாளும் நூதன வழியா இது? அம்மா, தாயினத்திடம் உங்களுக்கு எவ்வளவு இரக்கம்! இது போன்ற ஒரு பெருநிதியை நான் தாயாக பெற அவ்வளவு பாக்கியம் செய்தவனா? ஐயோ, பாவத்திற்கெல்லாம் உறைவிடமான என்னை பற்றி எவ்வளவு உயர்ந்த எண்ணம் உனக்கு! என்ன நம்பு, இந்த பாவியான பாவம் தான் இது சத்தியம்.
தாய், தர்மம் வீரம் அறிவு போன்ற மக்களை பெற்றெடுத்த தாங்களா என்னையும் பெற்றெடுத்த தாய். நான் பிறந்த அன்றே என்னை பேரைக்கு வைத்து ஆற்றி வைத்தாய் என் தாய். தாங்கள் தானா அந்த தாய்? உன்னோடு நான் அனுப்பிய என் புடவை ஓரிரவு முழுதும் உன்னையும் என்னையும் மூடி மறைத்திருந்த என் வேலை உன்னோடு துணை அனுப்பினேன். குழந்தையின் குரல் கேட்டேன். அம்மா, அன்று என் செவி சுவைத்த இன்பத்தை என்று மீண்டும் சுவைத்தேன். அம்மா, நான் இழந்திருந்த இன்பம் நிறுத்தாதே. அம்மா, அம்மா, அம்மா. ஸோ இந்த கர்ணன் 60 மையமாக வச்சு நம்ம புதியகத்தில் ஆல்ரெடி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 60th செலிப்ரேஷனை கொண்டாடுற விதமாக உதயம் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி ஃபுல் டே இந்த படத்தை மட்டுமே ஓட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த ஃபங்க்ஷனில் நிறைய செலிபிரிட்டிஸும் கலந்துருக்காங்க. ஏன் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கூட சினிமா செலிபிரிட்டிஸாக மாறின தருணமும் உருவாகிருக்கு. உதயம் தொலைக்காட்சிக்கு எங்கள் சிவாஜி ரசிக மன்றத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த உதயம் திரையரங்கில் என்றுமே கர்ணனாக நிஜ வாழ்க்கையிலும் சரி நடிப்பிலும் சரி கர்ணனாக வாழ்ந்தவர் எங்கள் தலைவர். இந்த படம் 1964 ரிலீஸ் ஆச்சு. எங்களை பொறுத்தவரை அதிகமான ரசிகர்களை கண்ட படம் கர்ணன் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே மாதிரி இந்த கர்ணன் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு உதயம் தியேட்டரில் 35 நாட்கள் ஓடியது, காசி தியேட்டரில் 15 நாட்கள் ஓடியது, சத்தியம் தியேட்டரில் 150 நாட்கள் ஓடியது. இதை நான் சொல்லவில்லை, இந்த படத்தை எடுத்து வெளியிட்ட திவ்யா பிலிம்ஸ் முதலாளி சொக்கலிங்கமே சொல்கிறாரு. இதுக்கு ஆதாரமே வெளிய இது பொய்யான தவறான தகவலும் அல்ல. நான் நடிகர் தலைவருடைய தீவிர ரசிகனாக இருந்த காரணத்தினால் கர்ணனை மீண்டும் இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆவலால், அந்த ஆவலின் தூண்டுதலால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த கர்ணன் மறுவெளியீட்டு டிஜிட்டல் வடிவமைப்பு. இது இந்த படத்தை 12 வருடங்களுக்கு முன்பு 1912 இதே நாளில் நமது சத்தியம் திரையிட்ட போது முதலில் வந்து பார்த்தவர், முதல் காட்சியே பார்த்தவர் அண்ணன் EVK சிலங்கோன் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றும் ரசித்தார், இன்றும் அதே போல் ரசனையுடன் பார்த்து கொண்டிருப்பார் என்றது மிகவும் பெருமைக்குரிய விஷயமா இருக்கிறது. அண்ணன் காசிமுத்து அண்ணன் கவிஞர் அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிகவும் பெருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை மீண்டும் மீண்டும் நமது இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆவலில் நீங்கள் மட்டும் பாராது உங்கள் பிள்ளைகளையும் இதை பார்த்து இதனுடைய கருத்துக்களை அவங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். ஸோ செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த படத்தை பற்றி ரசிகர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த அரை நூற்றாண்டு காலம் ஆனாலும் இந்த கர்ணன் திரைப்படம் என்றென்றும் எங்கும் ஒளி வீசக்கூடிய அளவிற்கு ரசிகர்கள் கொண்டாட்டத்துடன் வெளிவந்து மகிழ்ச்சியை ஆழ்த்தி இருக்கிறது. சிவாஜிக்கு நிகர் வேறு யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நடிப்பை பொறுத்தவரையிலும் அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. இன்னொருத்தர் பிறக்கணும். இதில் எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா, இந்த கர்ணன் படத்தினுடைய திரைக்கதையை எங்கள் அப்பா AS நாகராஜன் தான் திரைக்கதையை அமைச்சு கொடுத்துருக்காரு. அது சிவாஜிக்கு கர்ணனை பொறுத்தவரையிலும் மகாபாரதத்தில் ஒரு சின்ன பாத்திரமாக தான் இருக்கும். சிவாஜி நடிக்காருன்னா அதுக்குள்ளே பெருமையை கொடுத்தாகணும், மகிமையை கொடுக்கணும். அதுக்கு வேண்டிய பாத்திரங்கள் எல்லாம் சேர்த்து
அது நிகழ்ச்சிகள் எல்லாம் கரெக்டாக இது பண்ணி திரைக்கதை அமைச்சு கொடுத்தவர் எங்கள் அப்பா ஏஎஸ் நாகராஜன். திவ்யா ஃபிலிம்ஸ் சொக்கலிங்கம் அவர் வந்து இது 50வது ஆண்டு விழாவை பிரமாதமாக கொண்டாடினார். அதில் எனக்கு கூட கௌரவிச்சாங்க. இந்த கர்ணன் எவர் கிரீன் கர்ணன், என்றைக்குமே இந்த கர்ணனை மறக்க முடியாது. இந்த கர்ணன் இப்போ 60வது ஆண்டு, இது 100 நிச்சயமாக அது 100வது இது கொண்டாடும்னு நான் நம்புகிறேன். சொக்கலிங்கம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் தான் அதை ஏற்பாடு பண்ணி இந்த கர்ணனுக்கு உயிர் கொடுத்தவர். திருப்பி அது 50 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்து ஆரம்பித்து அவர் இல்லைன்னா இந்த இது டிஜிட்டலில் வந்திருக்காது. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட கர்ணன் படமும் இன்றைக்கி புதுசாக ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. நாங்கள் அது பழைய படமாக இருந்தால் கூட நாங்கள் இப்போ டிஜிட்டலில் புது படம் மாதிரி ரெடி பண்ணி இப்போ தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ புது படத்துக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் நிறைய ரசிகர்கள் வராங்க. எங்களுக்கே இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி பழைய படத்துக்கு கூட ரசிகர்கள் இவ்வளோ பேர் வருவாங்கிறது. நாங்கள் இந்த படத்தை திரையிட்ட பிறகு தான் எங்களுக்கு தெரியுது. இந்த படத்தை திரையிடல நாங்கள் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. புதுயுகம் சேனல் மக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ணன் திரைப்படம் நான் நீண்ட நாட்களாக நமது உதயம் திரையரங்கில் திரையிட வேண்டும் என்று ஒரு ஆசை. அதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்த திவ்யா ஃபிலிம்ஸ் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரசிகர்கள் கூட்டம் ஆரவாரத்துடன் பாலாபிஷேகம் செய்து அன்னதானம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் 7 வயசுலேருந்து சிவாஜி படம் பார்த்துட்டுருக்கேன். எனக்கு வேறு எந்த படமும் பார்க்கல. எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகர் சிவாஜிகள் தான். என்னுடைய ஃபேமிலியோடு பார்த்த படம் எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து சிவாஜி தான் அவ்வளோ உயிர். பாசத்திற்குரிய சிவாஜி அவர்களுடைய அருமை பிள்ளைகள் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. வர இருக்கின்ற காலங்களில் இன்னும் 1 ஆண்டு கழித்து அவருடைய சிவாஜி அவர்களுடைய 100ஆண்டு விழா வர இருக்கின்றது. மிகப்பெரிய அளவிலே ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் அவர்கள் மறைந்தாலும் கூட இன்றைக்கு நம்மிடையே அவருடைய படங்களின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உலகம் உள்ளவரை அவருடைய படங்கள் இருக்கும். அந்த படங்கள் இருக்கின்ற வரை எங்களுடைய அருமை தலைவர் சிவாஜி அவர்களை இந்த மக்கள் போற்றிக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு ஒரு மாஸ் பஸ்ஸில் கொடுக்கக்கூடிய நடிகருடைய படம் ரிலீஸ் ஆயிருந்தா எந்த அளவுக்கான மிகப்பெரிய வரவேற்பு இருக்குமோ அதே மாதிரி தான் கர்ணன் திரைப்படத்துடைய ரீரிலீஸ் அப்போ நடிகர் திலகத்துக்கும் அவரை ரசிக்கிறதுக்காகவே ரசிகர்கள் ஆறாவரமா அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாச்சிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே. யாச்சகமா பெரியே, ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது. அது வேண்டுமா? இல்லை என்றேன் என்ற சொல் வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வரச் செய்யுங்கள். நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு, அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். பெரிய தர்ம பலம் எனது உயிர், ரத்த பலம் எனது உடல். உடலால் தாரை வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன். நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீ பெறுவீர். கர்ணா, அழியா புகழோடு முத்தியம் பெறுவாய். நீ
எனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார்? நானா? வா. லோகநாயகா, கருணைதானா என்னை ஆட்கொண்டது? யாருக்கும் கிட்டாத பெரும் பேர் எனக்கு. பொதுவாகவே எந்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்தந்த கேரக்டர்ல நடிச்ச நடிகர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. அதே மாதிரி கர்ணன் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த கதாபாத்திரத்தை ஏற்று முழுமையா நடிச்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் எல்லாருடைய ஞாபகத்துக்கு வருவாங்க. நீங்காத ஒரு இடம் பிடிச்சு மக்கள் மனசுல நடிகர் திலகமா மட்டும் இல்லாம கர்ணன் அப்படின்ற பேருக்கு உதாரணமாவும் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா அதோடைய கதாபாத்திரத்துக்கு அவர் கொடுத்த டெடிகேஷன் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துச்சு. அண்ட் இதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ வரைக்கும் ஒரு பாட்டை ரசிச்சுக்கிட்டே இருப்போம்னா உள்ள நல்ல உள்ளம் அப்படின்ற ஒரு பாடல் தான். பொதுவாகவே வயது வரமின்றி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சாங் அப்படின்னும் போது இந்த கர்ணன் படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய உள்ளத்தில் நல்ல உள்ளம் தான் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாவே சொல்லலாம். அண்ட் நம்மளுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா இப்போ வரைக்கும் மீம்ல ட்ரெண்ட் அப்படின்னா இந்த சாங் தான். வல்லவன் வகுத்ததடா கண்ணா, பருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, பருவதை எதிர்கொள்ளடா. தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை. தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழியே தாயடா. நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன்